பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்து எல்லாவற்றிலும் நீ சுகமாயிரு. இந்த நாள் ஆண்டவரோட வாக்குத்தத்தம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோட கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்ந்து எல்லாவற்றிலும் நீ சுகமாயிரு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ நம்ம சுகமாக எப்படி இருக்க முடியும்? இந்த நாளுக்கு அங்கே கேட்குறேன், நானே பலவீனமாக இருக்கேன், நானே பிரச்சனையோடு இருக்கேன், நானே கஷ்டத்தோடு இருக்கேன், நான் எப்படி சுகமாக இருக்குவேன்? இந்த வார்த்தை என்ன சொல்லுது? பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்ந்து எல்லாவற்றிலையும் சுகமாயிருன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சுகமில்லாமல் இருக்கோம், நாங்கள் பலமில்லாமல் இருக்கோம், இவ்வளோ இந்த டெல்லியில் இவ்வளோ குளிராக இருக்குது, இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும், இவ்வளோ பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, நாங்கள் எப்படி மூச்சு கூட வாங்க முடியல, எங்களால் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்ந்து எல்லாவற்றிலும் நீ சுகமாயிரு. கர்த்தர் சொன்னார்னா நம்மளுக்கு சுகம் தருவார். கர்த்தர் சொன்னார்னா நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் சொன்னார்னா நம்மளுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் சொன்னார்னா நம்மளுக்கு அற்புதங்கள் அதிசயங்களும் நம்மளுக்கு செய்வார். அந்த அற்புத அதிசயங்கள் எங்க இருந்து வரும்னு சொல்லி பார்த்தா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் வரும். இயேசு இடத்துல போய் உட்காரும், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணும்போது அவர் நம்மளுக்கு ஆறுதலை சொல்லுவார். அது எந்த ஆறுதலை? நீ சுகமா, நீ சொல்றது என் பிரியமானவனே அப்படின்னா நம்ம பிரியமான சகோதர சகோதரிகள் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா நம்ம வாழணும். எப்படி பிரியமுள்ள பிள்ளைகளா வாழணும்? அவருக்கு விருப்பமான காரியத்தை மட்டும் நம்ம செய்யணும். அவருக்கு விருப்பமான காரியம் என்ன? அவர் ஜெபிக்கிறது இல்லை, துதிக்கிறது இல்லை, ஆண்டவரோட ஆலயத்துக்கு வர்றதில்ல, அது பிரியம் ஏசப்பாவுக்கு. மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்றதில்ல, ஆண்டவர் பிரியப்படுத்துவார். அந்த ஆத்மா நரகத்துக்கு போகாத பரலோகத்துக்கு வந்ததுன்னா அது ஆண்டவர் நம்ம மூலியமா வந்ததுன்னா அது நம்மளுக்கு பிரியமுள்ள மகளேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்பதான் இங்க சொல்றாரு, என் மகனே என் மகளே உன் ஆத்மா வாழ்ந்து எல்லாவற்றிலும் நீ சுகமாயிருப்பாய் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நம்மளுக்கு சொல்ற அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தைகள் இப்படி சொல்லப்பட்டிருக்கீங்க ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எடுத்து போடுங்க, எங்களுக்கு சுகமாக நாங்கள் வாழணும், எங்கள் குடும்பத்தில் சமாதானமாக வாழணும், எங்கள் பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கணும், என்னோட பிள்ளைங்கள் எல்லாம் படிக்கணும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறணும், எங்கள் தேவைகளை சந்திக்கப்படணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அதுக்கு முதல்ல அது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஆண்டவருக்காக வாழணும். இந்த கர்த்தர் இந்த வசனத்தை நீங்கள் அப்படியாக செய்வீர்களே சகோதர சகோதரிகளே. ஆண்டவர் இந்த நாள் சொல்லப்படி நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக மாறுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு 3 யோவான் 1:2 இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். God bless you.